பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மிஸ் யூ பட குழுவினருக்கு வணக்கம். ப்ரோ வணக்கம். இங்கே உள்ள வந்து உட்காந்து ஒரு 2 minutes தான் இருக்கும். எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற ஞாபகம்லாம் வந்துருச்சு. நான் சித்தார்த் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் ஜாயின் பண்ணால் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் போய் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கான், பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு இருக்கான். மணி சார் பொறுக்க முடியும், டே அவனை நடிக்க மட்டும் சொல்லுங்கடா அப்படின்னாரு. இங்கே வந்தும் பார்க்குறேன் அதே வேலை நடந்துட்டு இருக்கு. லைட்டை கரெக்டாக ஆன் பண்ணுங்க, லைட் இந்த பக்கம் திருப்புங்க, டோரை க்ளோஸ் பண்ணுங்கன்னு ஃபுல் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. டே நீ கொஞ்சம் அமைதியாக இருறான். ஸோ சித்தார்த் எனக்கு வந்து அப்படி தான் பழக்கம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் சினிமா கற்றுக்கிட்ட ஸ்கூலில் எனக்கு சீனியரு. அப்படியே வந்தார், தோர்மலை கை போட்டு, புதுசாக தம்பி அப்படின்னு தோர்மலை கை போட்டு வந்துட்டு, மச்சான் சினிமா அப்படி தான் இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, யார் வேணால் திட்டுவாங்கடா, போக போக பழகிடும் அப்படின்னு சொன்னான். ஸோ அப்படி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். ஏன்னா நான் சினிமா குடும்பம்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லிட்டாலும் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் பாட்டுக்கு படிச்சுட்டு எங்கேருந்தோ சினிமா கற்றுக்கிறேன் இங்கே வந்தது. பட் இங்கே வந்து பார்க்குறப்ப சித்தார்த் மிலிந்தெல்லாம் இருப்பாங்க, சுதாலாம் ஒரே டைமில் இருந்தோம். சினிமா பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த விஷயங்கள், சினிமா பற்றி அவங்கள பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப ஐயோ மறுபடியும் நம்ம பின்னாடி பேக் பெஞ்ச் தான் போல இருக்கு, இங்கெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்களே, எதுவுமே தெரியாமல் வந்துட்டோமேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் அது பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்துச்சு. நம்ம நிறையா படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும். சினிமா பார்த்தா மட்டும் பத்தாது, சினிமா எடுக்கணும்னா நம்ம நிறையா படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்களோட கான்வர்சேஷன்ஸ் பார்த்து நான் கற்றுக்கிட்டதுன்னு சொல்லலாம். பட் அது தாண்டி இந்த படம் நான் வரேன். ஃபஸ்ட்டு படத்தை பற்றி பேசிடுவோம். மிஸ் யூன்னு டைட்டில். லவ் யூ மிஸ் யூ தான் நம்ம பசங்களாம் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை. அதில் மோஸ்ட் கேட்சி வேர்டை நீங்கள் படத்துக்கு டைட்டிலாக வச்சுட்டீங்க. அண்ட் நீங்கள் வந்து பசங்க வந்து சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட் எல்லாமே லவ் போஸ்ட்டாக தான் இருக்கு. ஆனால் நம்ம ஆக்ஷன் படமாக எடுத்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் அது ஆக்ஷன் படமாக எடுத்து இதில் லவ் ஃபீலருக்கு வந்து ஒரு சரக்கடிக்கிற சாங் வேற வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம வளர்ந்து வந்த விஷயங்கள், நம்ம பார்த்த மாதிரியான சினிமா. எனக்கு வந்து துள்ளாதவனம் துள்ளும் ரொம்ப பிடிக்கும் விஜய் சார் படத்தில். அதில் இருக்கிற சாங்ஸ் ஆகட்டும், அதில் இருக்கிற மூமெண்ட்ஸ் ஆகட்டும், லவ் சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து என்டர்டெய்னிங்காகவே இருக்கும். இப்போவுமே நல்லா லவ் பண்ண எடுத்தால் அதை பார்க்குறதுக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் நம்ம எடுக்கிறதே கிடையாது. பாய்ஸ் சித்தார்த்துங்கிறதுனால அவர் மட்டும் இன்னமும் இந்த மாதிரி லவ் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவன் பார்க்குறக்கும் அப்படியே இருக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய வசதியாக இருக்குது. பட் அது ஜோக்ஸ் அப்பார்ட் மச்சி, கஷ்டப்பட்டு சூப்பராக ஆடிட்டடா. ஆனால் நீ வந்து உள்வரனில் பண்ணுற மாதிரி வந்து இந்த கேமரா பண்ணி இருக்கிற ஜோக்கெல்லாம் ஃப்ரெண்ட்லேயும் வச்சிடுறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடினா பசங்க வந்து இந்த செல்ஃப் மார்க்கரை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஐ திங்க் அதை வந்து கரோனா டெலிவரி வேறு சொல்லவே வேண்டாம். பட் அதை தாண்டி ட்ரில்லராக ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஜிப்ரானுடைய சாங் சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லரில் இருக்கிற மூமெண்ட்ஸ், அதில் இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் மறுபடியும் நம்ம ரெட்ரோவாக நம்ம காலேஜ் படிக்கும்போது என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் என்ஜாய் பண்ணுமோ அந்த சிம்பிளிசிட்டியோட, அதே சமயத்தில் டெஃபினட்டாக உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது. அவன் சும்மா ஒத்துக்க மாட்டான். ஸோ டெஃபினட்டாக அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும்னு நான் ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். குழுவினருக்கு, என்னுடைய முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ்க்கு அதே கல்லாக கட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண மக்கள், ஆஷிகா வாங்க ஷூட்டிங் போனோம். இப்போ அடுத்த ஷூட்டிங் 2 பேரும் போனோம். சர்தார் 2ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சச் அ எனர்ஜெட்டிக் ஆக்டர், பயங்கர ஈகர் டு ஆக்ட். ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க காலேஜில் வந்து ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்காங்க, பெரிய டான்ஸர். பட் சினிமாக்குள்ளே வந்து அதை எவ்வளோ சின்சியராக அப்ரோச் பண்ண முடியும். லாங்குவேஜ் தெரியலனாலும் உட்காந்து மனப்பாடம் பண்ணி அந்த சின்சியாரிட்டியோட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஈகர் டு ஒர்க். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அழகாக இருக்கீங்க படத்தில். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது தான் டயர்டாக வர்றாங்க. பட் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. கேட்டால் சார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டுறாங்க. அப்போ நான் கொஞ்சம் வெயிட்லாம் போட்டிருந்தேன். இன்னசென்ட்டாக இருக்க சொன்னாங்க. நீங்கள் இன்னசென்ட்டாக தான் இருக்கீங்க.
ஸோ ஐ திங்க் ஆல் தி பெஸ்ட் டு யூ. தமிழ் இது ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா? செகண்ட் ஃபிலிம். ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். லுக்கிங் வெரி குட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் திஸ் ஃபிலிம். அண்ட் பாலசரவணன் வந்து எனக்கு எப்போ இருந்தால் தெரியும்னா, பன்னியாரம் பத்து ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுலேருந்து யாரா அந்த பையன் இது பின்னு பண்ணுறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஒரு ஃப்ளோ, அதுக்குள்ளே ஹியூமர் ஹேண்டில் பண்ணது, இன்னசென்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக டெலிவர் பண்ணுறது கஷ்டம். எனக்கு கொஞ்சம் பட்டாலும் வந்து அப்படின்றாங்க. ஆனால் அந்த இன்னசென்ஸோடு அந்த ஹியூமரை டெலிவர் பண்ணிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் டார்லிங்கில் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் லப்பர் பந்து பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லா பஞ்சும் லேண்ட் ஆகிட்டே இருக்குது, பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகிட்டே இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது. நம்ம சீக்கிரம் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். நானும் பசங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், அது வரும்னு நான் நம்புகிறேன். அண்டு கருணா வந்து இப்போ தான் நாங்கள் வாவா தியேட்டரில் முடிச்சுட்டு வந்தோம். அவர் நலன் ப்ராடக்ட். நலன் வந்து உட்கார் சட்டில்ட்டியோட உச்சம். எனக்கு வந்து இந்த நெஞ்சுக்கு நீதி ஷார்ட் ஃபிலிம் ஞாபகம் வருது. எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்து பசங்க இன்னைக்கு பின்னிட்டு இருக்காங்கிறது நல்லா எதுவுமே கற்றுக்காமல் சினிமாவுக்கு வந்து கற்றுக்கிட்டேன். இவங்கெல்லாம் வரும்போதே ஸோ மோல்டடு. அதில் ஒரு டயலாக் நெஞ்சுக்கு நீச்சல்னால தான் ஞாபகம் இருக்குது. ஒரு ரோட்டில் வந்து சாஃப்ட் ஐஸ்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ குழந்தைங்க 2 பேர் வந்து இந்த பொம்மை வாங்க வருவாங்க. அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க, ஃபாரின் பொம்மைலாம் எத்தனை வாங்கி கொடுத்துருக்கேன், இதை போய் வாங்குறேன். நான் இவர் இதுவும் ஃபாரின் தாம்மா, சைனா அப்படின்னா. அந்த டெலிவரி வந்து எக்ஸ்ட்ராடனரி டெலிவரி. அது சூப்பர் ப்ரோ. நான் படம் ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறையா பேசியிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் நான் ரசித்தது வந்து எல்லா டெலிவரியுமே. அஃப்கோர்ஸ் சுதுக்கவும் சொல்லவே வேண்டாம். அந்த படத்தை ஃபுல்லாக தூக்கி சாப்பிட்டாரு அந்த ரோலில். அது அவர்கிட்ட நேச்சுரலாக இருக்குது. அண்ட் மேலகன்லேயுமே நான் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் அவர் ஒர்க் பண்ணும்போது நான் இங்கே இல்லை. அவ்வளோ அழகாக, அவ்வளோ செட்டிலாக அந்த ஒரு சின்ன கேரக்டரில் கூட அவ்வளோ பதிவு பண்ண முடியும்னா எனக்கு சூப்பர் ஆக்டருங்க, வாழ்த்துக்கள். அண்ட் ஜிப்ரான் நம்ம தீரன் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாக திரும்ப பண்ணுவோம். But I know that you will do the best for the film you make. So please, I know you will make sure that it's engaging throughout. அங்கே லவ்னா லவ்வுக்கு தேவையோ, த்ரில் எங்கே தேவையோ, ஸ்க்ரீன் பிளேக்கு என்ன மூமெண்ட் தேவையோ டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஒன். அண்ட் டைரக்டருக்கு பெரிய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இது 3வது படம் நினைக்கிறீங்களா? 3வது படம். ஸோ பெரிய வெற்றி பெறணும், பெரிய வெற்றி பெறணும். உங்கள் ஃப்ரெண்டே உங்கள் ரைட்டர்ஸாக இருக்காங்க, எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். லுல்சபா ராணா சாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. நாங்கள்லாம் உங்கள் காலேஜ் படிக்கும் போதும் யூஎஸில் படிக்கும்போது ரொம்ப வெறுத்து போயிட்டா உங்களுக்கு தான் போட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அதுதான் திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம், திரும்ப நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு கூப்பிட்டு வரோம். ஸோ தேங்க்யூ ஃபார் என்டர்டெய்னிங் அஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ ஹாப்பி டு பி ஹியர். சித்தார்த், let it be a big success. நீ வந்து மில்லுந்துக்காக படம் பண்ணதாகட்டும், ஒரு சித்தா மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவ்வளோ கவனமாக அக்கறையோடு அந்த படத்துக்கு வந்து டெலிவர் பண்ணதாகட்டும், அதை ப்ரொமோட் பண்ண விதமாகட்டும், the appreciation you received for it, I'm so happy for you, so proud. And சென்னை ஃபிளட்ஸும் மறக்கவே முடியாது. ஐ நோ யூ டுக் அ பிக் லீட் தேர். அது எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறது அவசியமாக இருக்குது. அதனால தான் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் பத்திரிகை உலக நண்பர்கள், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணோம். இந்த ப்ரொடியூசரை, டைரக்டரை, ஹீரோ சொல்லலை நான், ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய குழு இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. ஸோ எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க. அதுதான் நான் இந்த படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம். நான் வாழ்க்கையில் நான் நடக்கிற திசையை கரெக்டாக சரி செஞ்சு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கான காரணம். இன்றைக்கி நான் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்டர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்கிற இதே விஷயம் தான். எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அந்த பாசிட்டிவை நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு தான் நீங்கள் தேடி நீங்களாக எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும். நீங்களும் அதை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டோட பாசிட்டிவ் ஜென்ரலாக இன்றைக்கி 2024 ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில், மீடியாவில் எங்கள் எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்ச விஷயம் என்னென்னா, நெகட்டிவாக ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீ மாதிரி பரவிடும். ஸோ அது வந்து தம்ப்நெயில்ஸ்லேருந்து, ஹெட்லைன்ஸ்லேருந்து, ஒரு ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்ட்டாக பரவுது. ஸோ அதுக்காக தேட ஆரம்பித்து இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவாக இல்லைன்னா சார் என்னமோ மிஸ்ஸிங்காக இருக்குது இல்லைங்கிற நம்ம இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பாசிட்டிவை தேடி போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க, நாங்களும் டைமுக்கு வந்தோம். ஃபங்க்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு நடந்து டைமுக்கு முடிய போகுது. அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கான நீங்கள் எல்லாருமே காரணமாக இருந்திருக்கீங்க. மிஸ்யூங்கிற படம் வந்து ஒரு ரொம்ப அழகான, ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம். இதுக்கு முன்னே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தில் வந்து எங்கேயுமே
வெட்டுக்குத்தோ ரத்தமோ பழியோ இல்லைன்னா வன்முறையோ வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். நாங்களாம் சின்ன வயசில் விஜய் அவர்களோட படங்களை தேட்டரில் பார்த்த ரசிகர்கள்லாம் 90s வாழ்ந்த காலம். எல்லா படத்துலேயும் சாங்ஸ் நல்லா இருக்கும், எல்லா படமும் கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோஷியல் கருத்தையோ ஒரு ஃபேமிலி கருத்தையோ நட்பு காதல் எல்லாம் நல்ல குணங்களை பற்றி ஏற்றி காட்டுற கமர்ஷியல் பாணியில் எடுக்கப்பட்ட படங்கள் நாங்கள்லாம் பார்த்து வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸாக சொல்கிறாங்க, எனக்கு பெருசாக அதில் வித்தியாசம் தெரியாது. எனக்கு iPhone 16க்கும் iPhone 14க்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ 2K கிட்ஸ்க்கும் 90 கிட்ஸ்க்கும் எனக்கு சத்தியமாக வித்தியாசம் தெரியாது. ஸோ பட் இது வந்து 90s கிட்ஸ் இந்த படத்தில் கேரக்டர்ஸாக இருப்பாங்க, அது மட்டும் நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். ஸோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் ஒரு 90s கிட், அது மட்டும் நான் வந்து சஸ்திகா கிட்டையும் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ஜெயண்ட்ஸ் ஆஷிகா ரங்கநாத் இவங்கலாம் எனக்கு நிறைய டியூஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து 90s கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினாக இருப்பாங்க இதில். அண்ட் இந்த படம் வந்து ராஜசேகர் சார் ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்கிறப்போ நான் கேட்டேன், என்ன கதை சொல்ல போகிறீங்க? லவ் ஸ்டோரி சொல்ல போகிறீங்க. ஏங்க எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க, நான் 10 வருஷமாக அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல. ஏன்னா ஏன்னு கேட்டார், இல்லை சார் லவ் ஸ்டோரி பண்ணால் அது வந்து தெலுங்கில் அது பண்ணி வேறு எந்த படமும் வராமல் எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த பையனால் இது மட்டும்தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நான் லெட்டர் எழுதாமல் ஓடினவன் தான். இது வரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரல. காதல் சொதப்பது அப்படி தான் என்னோட அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம். அது நான் ஃபஸ்ட்டு தயாரித்த படங்கிறதுனால அதோட அதுக்கப்புறம் பண்ணலை. ஸோ நான் கதை சொல்லுங்கள் சார், மோஸ்ட்டாக நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ, உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் லவ் சொல்ல போகிறீங்க அப்படின்னாரு. உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் சொல்ல போகிறேன்னு கேட்டேன். அங்கேருந்து தான் நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ராஜசேகர் சார் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக நம்ம எடுப்போம். பிகாஸ் ஏற்கனவே அரைச்ச மாவை திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்லை நீங்களும் தேவையில்லை, அதுக்கு இயற்கையாக வேறு ஆளுங்களை தேடிக்கும், நம்ம ஏதாவது புதுசாக பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் நானும் பார்க்காத ஒரு படமாக எடுப்போம். அப்போ தான் வந்து இந்த காலத்து பசங்க கிரிஞ்சு கிஞ்சுலாம் சொல்லாமல் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய வாடை வந்தோடனே கிரிஞ்சுன்றாங்க, எல்லாத்துக்கும் கிரிஞ்சுன்றாங்க. பட் இது ஒரு பிரத்யேகமாக இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சிலாம் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக பண்ணுவோம் ராஜசேகர் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே தான் வந்து சாம் மேத்யூ எங்கள் வாழ்க்கை கூட வந்தார். சாம் மேத்யூ நான் மீட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், அவருக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு கேட்டேன். அவங்க மௌனிகாவோட ஹஸ்பண்ட் நாங்கள். அப்படியே அவங்க ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பாக ஒரு நல்லவராக இருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ அப்படி தான் அவரை மீட் பண்ணுறது நடந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு பிராண்ட் லான்ச்சுக்கு அந்த CEO மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டார் அவர். இது ரொம்ப தேவை சார் சினிமாவுக்கு. ஜென்ரலாக ப்ரொஃபஷனலாக இருக்கிறது, டைமுக்கு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது, கரெக்டான நேரத்துக்கு சம்பளத்தை கொடுத்து யாரையுமே வந்து அவங்க டிக்னிட்டியை தோக்கடிச்சு கெஞ்ச வைக்காமல் எல்லாத்துமே ரொம்ப ஃபேராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ராஜசேகரும் நானும் என்னெல்லாம் இந்த படத்துக்கு கேட்டோமோ எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அ ஃபில்ம். மிஸ்யூங்கிற படம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுற படம் கிடையாதுங்க. இப்போ கடந்த 10 வருஷத்தில் இவ்வளோ படம் லவ் ஸ்டோரி வந்து ஜெயிச்சிருக்கு, அதனால நாங்கள் இதில் முதலீடு போட்டு பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க வரல. இது வந்து ஒரு கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸ்க்கு எப்போவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு ஃபாலோயிங் இருக்கும். அது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்தில் வந்து காலேஜ் பசங்களாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்கள காலேஜ் அனுப்புகிற வயசுக்கு வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து என்னை மீட் பண்ணுறப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் லவ் ஸ்டோரி பண்ணுறது இல்லை? அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு போர் அடிக்குது, புதுசாக இல்லை, பண்ணதே பண்ணுறது போர் அடிக்கும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்களாம் லைஃப்பில் நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லா தான் நடத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் நான் பண்ண படங்கள் எப்போவுமே ரொம்ப நல்ல பசங்க எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பேசி 2 பேர் லவ் பண்ணுறப்போ எதுக்கு லவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை எதுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பையனை எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்யூனாக ரியலான காரணங்கள், மிடில் கிளாஸ்க்கு புரிகிற காரணங்களாக சொல்லியிருக்கீங்க. அது எங்களை லைஃப்பில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் எங்கள் பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்கள் படங்கள்லாம் காட்டி அந்த சாங்ஸ்லாம் காட்டி வளர்க்குறோம். ஸோ இட்ஸ் a வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அஸ் ஃப்ரம் யுவர் ஃபிலிம்ஸ்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப டீப்பாக டச் பண்ண ஒரு விஷயம். அண்ட் எல்லா ஜானருமே ஒவ்வொரு தலைமுறைக்கும் திரும்ப ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கும், நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. பிகாஸ்
இப்போ 25 இயர்ஸ் ஒரு ஜென்ரேஷனே வயசுக்கு வந்திருக்கும், 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வயசுக்கு வரும். ஸோ அவங்க முதல் முறையாக காதல்னா என்ன, அந்த அட்ராக்ஷன்னா என்ன, ஹார்மோன்ஸை மீறி புரிதல்னா என்ன, நட்புனா என்ன, மரியாதைனா என்ன, ஒரு தம்பதியராக வாழ்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா இமோஷன்ஸும் ஃபஸ்ட் டைம் அவங்க வெளித்தரில் காட்டுறப்போ, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம அதை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புதுசாக காட்டணும். பட் அது எப்பவுமே கருத்து தான். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளாக இருக்கட்டும், சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களா இருக்கட்டும் 1000 வருஷமாக பெருசாக மாறல. ஸோ அதை வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் அசோக் போன்ற, ராஜசேகர் போன்ற கதாசிரியர்கள் சேர்ந்து எழுதி ஒரு படத்தை வந்து கொண்டு வரப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். இது வந்து எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். வணக்கம். முதல்ல ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு நன்றி. ஐம் ட்ரைங் தமிழ், ப்ளீஸ் அட்ஜஸ்ட். அண்ட் எங்கள் மிஸ்யூ படத்தோட டீசர் சாங்ஸ் அண்ட் எனக்கு இவ்வளோ அன்பு காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது மிஸ்யூ எனக்கு 2வது படம். இதை விட நல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. லைக் when everybody are saying so nice about the sincerity of my lines or anything, that means a lot to me. Like it was a responsibility to perform so well for Subbulakshmi. And usually it's a very good love story, very unusual love story. And usually heroines, for actresses, love stories are very important. ஏன்னா ஹீரோ அளவுக்கு நம்ம ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ண ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் ஐ ஹோப் ஐ ஹவ் டன் த ஜஸ்டிஸ் ஃபார் தட், பிகாஸ் மிஸ் யூ இஸ் ஒன் சச் ஃபிலிம் வேர் the female lead also has a very good important role. And when you have actors like Siddharth sir who let you shine, who let you perform so well, that meant a lot to me, sir. முதல்ல சித்தார்த் சர்க்காக இந்த படம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் this character came like a blessing to me, and I'm so grateful for that. Thank you so much for making me your Subbulakshmi. Thank you so much for also training me to be your Subbulakshmi. எனக்கு இந்த படத்தில் 2 டைரக்டர்ஸை நான் சொன்னால் தப்பாகாது. ஏன்னா யூஸ்வலி நம்ம டைரக்டர் மானிட்டர் பின்னாடி இருந்தால் எனக்கு கைடு பண்ணியிருக்காங்க. என்னை முன்னாடி இருந்து சித்தார்த் சார் எனக்கு மைன்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ், டைலாக், டோன், நிறைய டீட்டெயில்ஸ் நான் கைட் பண்ணியிருக்காங்க. ஐ எம் so blessed to be working with such people. And always grateful, and my admiration to you has grown so big, and I still can't believe when I look at myself on screen with you that I've been a part of a film with you. Thank you so much for everything, sir. And nama director or a perfectionist, task master, ஒரு ஷார்ட் வேணுமா, ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் வேணுமா, அது வேணும், அவ்வளோதான். there is nothing more or less than that. He was a taskmaster, and I definitely enjoyed that, and very good challenge it was as an actor to me. I really enjoyed the process of shooting with you, sir. And எப்போவுமே என்ன எதுக்கு இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேட்டேன். ஸோ என்னோட கன்னடா இன்டர்வியூஸ் ஒரு ஒர்க் பார்த்துட்டு இவ தான் சுப்பலக்ஷ்மி, அண்ட் என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே சுப்பலக்ஷ்மி. அண்ட் நம்ம ரைட்டர் அசோக் சார், from the very beginning he kept telling, ma'am, in the character romba nalla irukku, you have to perform so well, and we have seen your work in other industries, but this is the time for you to prove. And he kept pushing me. Thank you so much, sir. Thanks for the guidance with the lines and translation. It really meant a lot. And all the actors, Bala sir, Karna sir, Sashtika, Maran sir, I think all the actors, they're all so versatile and very well known here in Tamil, and they made me very comfortable in the set, and I had a very good time. And Jibran sir, என்னோட third collaboration with you, என்னோட first debut Telugu and debut Tamil movie music director, and this is our third collaboration. And Nee Anna Paathiya song is beautiful. It's on my loop right now. Thank you so much. And Siddharth sir has sung it so beautifully also.
Yes, I think have we covered? Okay, KG sir, you have shown us all so beautiful. The frames look so beautiful. Thank you so much. And entire team, I think Anand, Rukmini, my staff, everybody made sure I was comfortable and looked after me very well. And yes, நம்ம படம் 29th நவம்பருக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நர்வஸாகவும் இருக்கேன். It's a kind of a mixed feeling. I need all your love and blessings. And lastly, our producer Samuel sir, he's been such a sweetheart. Monica ma'am, you guys have been such a nice producers, taking such good care and also very passionate with your work that I can see. It was a lovely experience working for this production. All the very best for your debut production. Wish you all the success. And yes, எல்லாரும் 29th வந்து தியேட்டரில் சினிமா பாருங்க அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு சுப்லக்ஷ்மி பிடிக்கும். தேங்க்யூ. மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் பிக் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா என் ஆர்டர் நான் போயிடுறேன். முதல்ல அசோக் அவர்களுக்கு தான், ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்துச்சு, இந்த மாதிரி ரோல் இருக்குது நீங்கள் வந்து பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. தென் நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூஸ்வலாக ஹீரோனா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த 4 பேருமே வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு சித்தார்த் சார் ரொம்ப பர்டிகுலராக சொல்லியிருக்காரு. தட் ஐ டெஃபினெட்லி நீட் ஒரு கேர்ள் எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு. பிகாஸ் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து இருப்பாங்க. அண்ட் கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த ஒரு ரோல் தான் நான் இதில் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி தேங்க்ஃபுல். சின்னதுலேருந்து அவரை பார்த்து வாழ்ந்த ஒரு பொண்ணு. ஸோ அவரை நிறைய இரிட்டேட் பண்ணியிருக்கேன் இந்த மூவி. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு டிரெக்டர். அவரை மாதிரி ஒரு ஸ்வீட்டஸ்ட் ஹம்லெஸ்ட் பர்சன் யாருமே பார்க்க முடியாது. ஒரு டைம் கூட கோவப்பட்டதில்லை. செட்டில் என்னெல்லாம் லூட்டி அடித்தாலும் கோவப்பட்டதே இல்லை. ப்ரொடியூசர் முறைக்கிறாரு அவரை, கோவமே படலையா நீ கோவப்படாமல் நீ வந்து படம் எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இல்லை எங்ககிட்ட கோவப்படல, உங்ககிட்ட கோவப்பட்டாரான்னு எங்களுக்கு தெரியல. தென் பிக் தேங்க்ஸ் டு மோனிகா. அஃப்கோர்ஸ் மோனிகாவை பார்த்தோன்னே எனக்கு தோணுது என்னன்னா, நானும் சன் டிவியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறதுனால என்னோட சீனியர் அப்படின்ற ஒரு ஃபீலிங். அவங்க தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிறப்போ இட் again felt like family. தென் என்னோட கோ ஆக்டர்ஸ் எவ்ரிபடி, பாலா ஃபார் தட் மேட்டர், மாறன் அண்ணா அண்ட் கருணா அண்ணால், ஸோ குட் டு பி தேர். ஃபர்ஸ்ட் டேவே ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் ஒரு லவ் ஸ்டோரி நம்ம யாருமே பார்க்கல, ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி நம்ம பார்க்கல. எப்போ பாரு கத்தி குத்து சண்டை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் யூ கேன் ஜஸ்ட் கம், ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் அண்ட் கோ. பிக் தேங்க்ஸ் டு ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ஆஃப் த மூவி. பிக் ஷவுட் அவுட் டு விமல், our AD, from the start of the project till now, non-stop தூங்காம he's been working really hard. So big shout out to you wherever you are. காலையிலேருந்து பார்க்க கூட இல்லை, பட் எல்லாரையுமே வந்து he's kept us on toes. So big shout out to him also. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் and support us. Thank you. And yeah, oh my God, how did I forget you? Forget பண்ணியிருக்க கூடாது. Really sorry. ஆஷிகா, உங்களுக்கு இது வந்து லவ் ஸ்டோரியா? This is the first time in Tamil. You are going to win a lot of hearts. Thank you so much for being part of our family. We welcome you to the family like we welcomed you in the family. And good luck. Thank you. நான் ஹீரோயின், டைரக்டரு, கேமராமேனு அவங்கள தான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு திரும்ப ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. பார்ட் 2 பண்ணுற ஐடியா இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன். என்ன சார் டைரக்டர் சார், என்ன ஐடியா இருக்கா? பார்ட் 2 பண்ணுற ஐடியா என்ன இருக்கா? ஏன்னா மறுபடியும் நம்ம டீமாக வந்து செம்ம ஜாலியாக இப்போ சித்தார்த்தை பற்றி சொல்லணும்னா ஐயோ வேறு லெவலுங்க. இது மாதிரி தான் கூகுள் மாதிரி எதை தட்டினாலும் நமக்கு ஒரு ஆன்சர் வர மாதிரி அவ்வளோ உலக அறிவு, அவ்வளோ சூப்பராக பேசுவார். ஷூட்டிங்கில் பயங்கரமாக கைட் பண்ணுவார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் ஒரு டைரக்டரு அப்படிங்கிறனால டைலாக்கு எல்லாமே இந்த படத்தில் வந்து என்னுடைய ஸ்டைலுங்கிறத விட டைலாக்காக டான் அசோக் சார் வந்து எழுதியிருக்காரு. அவருடைய ஸ்டைல் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து சொன்னேன். நம்ம ஸ்டைல் தான் எல்லா இடத்துலையும் பேசி நிற்கிறோம். அதனால் ஒருத்தர் எடுத்துகிறாங்கன்னா அவங்க ஸ்டைலில் பண்ணால் தான் உள்ள கேரக்டராக கொஞ்சம் மிங்கிள் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதை கேட்டு நடிச்சிருக்கிறேன். பாருங்கள். அடுத்தது வந்து கருணாகரன் அண்டு பாலசரவணன், சஷ்டிகா. அதோட முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னா ப்ரொடியூசர். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோனிகா பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கை செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, கனமழை பெய்யக்கூடாதுன்னு. இந்த படத்துக்கு அப்புறம் பனமழை கண்டிப்பாக பெய்யன்னு நினைக்கிறேன். வந்து அந்த அளவுக்கு ஒரு இளமை துள்ளலாக இருக்கும். இந்த படத்தோட விஷயங்களே என்னன்னா,
பிடிக்காத ஒருத்தவங்களை லவ் பண்ணுறது அப்படிங்கிறது, பிடிக்காதவங்களை எப்படி லவ் பண்ண முடியும்னு. இப்போ என்ன பிடிக்கலனா கூட நீங்கள் கேமரா எடுத்துக்கிறீங்களே, அந்த மாதிரி தான். அது எப்படி ஒரு இதுவாக இருக்குதோ, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால வந்து அப்படி ஒரு அருமையான ஒரு லைன் இது. புதுசாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த லவ் பேட்டர்னில் வந்து படம் பார்க்குற இளமை துள்ளலான ஒரு நல்ல கதை. என்றும் இளமையுடன் இருக்கும் சித்தார்த் அவர்களும் ஹீரோயின் அவர்களும் வேற லெவலில் இருப்பாங்க. உங்கள் பக்கத்து வீட்டு பசங்கன்னு வாங்க தெரியுமா, அந்த பக்கத்து வீட்டு தான் நாங்கள். அப்படி சொல்லிக்க வேண்டியதா, எப்படியெல்லாம் போட்டுன்னு கோட்டுக்கிட்டுலாம் போட்டு அப்படி சமாளிச்சுருக்கிறோம் பாரு நான். ஓகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. யாரோ ஒருத்தர் வரணுங்கிறதுக்காக அப்படிலாம் இல்லை. ஓகே எல்லாரும் வந்து முக்கியமாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான், ப்ரெஸ் பீப்புள்ஸ், மீடியா எல்லாருமே உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு. கேட்கலனாலும் நீங்கள் தந்துடுவீங்க, அது வேறு விஷயம். ஏன்னா இதுதானே நமக்கு லைனு இல்லை. ஓகே, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மெய்யழகன் பார்த்தேன். ஆக்சுவலாக எந்த படத்தையுமே நான் இவ்வளோ வாட்டி ரிப்பீட்டடாக பார்த்ததில்ல. என்னன்னா இன்னோசென்ட்டாக இருக்கிறதே கஷ்டம். பட் படம் ஃபுல்லாக இன்னோசென்ட்டாக நடிச்சிருப்பாரு. எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் சார், ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் எனக்கு மெய்யழகி தான் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நானும் வீட்டில் மொட்டை மாடியில் ட்ரை பண்ணேன், பேர்லாம் வாங்கி வச்சு. செம்ம திட்டு விழுந்துச்சு வீட்டில். அதுவும் பாட்டு வேறு சவுண்டாக வச்சுட்டேன். எங்கள் பாட்டு ஆஃப் பண்ணுங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு எப்போ போவார் அப்படின்னு கேட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற ட்ரீம் மெய்யழகியும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ மிஸ் யூ படம் எனக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சாம் சார் அண்ட் மோனிகா மேடம் அண்ட் டைரக்டர் ராஜசேகர் சார். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் ஜிகர்தண்டா கழிச்சு சித்தார்த் சரோட ஒரு ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட் ரோல். சில ஃப்ரெண்ட் வந்து லவ்க்கு ரொம்ப தேவை, சில பேர் அட்வைஸ் கேட்டும் ஏன்டா கேட்டோம்னு ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ரோல் தான் நான். ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சித்தார்த் சரோட. அகைன் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஆஷிகா ரங்கநாத். அவர் சார் மென்ஷன் பண்ண மாதிரி பயங்கர சின்சியர். அவங்க மட்டும்தான் ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட்டு, நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓபி அடிப்போம். சாஸ்திகா, மாரண்ணா, பாலசரவணன், இந்த என்டையர் டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எங்கள் தஞ்சாவூர் டிஓபி கேஜி வெங்கடேஷ் சார், சூப்பராக இருக்குது விஷுவல்ஸ். ஜிப்ரான் சார் மியூசிக் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, லவ் இட், ரொம்ப சந்தோஷம். படத்தோட எடிட்டர் மற்றும் என்டையர் குரூக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு ஃபீல் ஆகுது, இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆக போகுதுன்னு ஒரு தோணுது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். ரெட் ஜெயின் மூவிஸ் மூர்த்தி சார், அர்ஜுன் துரை சார், உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மிஸ் யூ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். டான் அசோக் பிரதர் சொன்னார் சூப்பராக. கணக்கானும் காலங்கள், பண்ணையாரும் பத்மினியும், ஷார்ட் ஃபிலிம், இந்த டைமில் இருந்தே வந்து ராஜா மந்திரி, இந்த டைமில் இருந்தே வந்து அடிக்கடி எனக்கு வந்து எங்களுடைய மிஸ் யூ படத்துடைய இயக்குனர் ராஜசேகர் நண்பர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், நாங்கள் அப்போ இருந்தே உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கணும், நாம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி சொல்லி களத்தில் சந்திப்போம் படத்தில் எனக்கு ஒரு மிக முக்கியமான மிகச்சிறப்பான கதாபாத்திரத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மிஸ் யூ படத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி தலைவரே. உண்மையிலே வந்து நான் ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் கூட தொடர்ந்து பயணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பேரன்பு, ரொம்ப பேரன்பு, பெரும் நட்பு கொடுப்பாரு. அடுத்தடுத்து அவர் என்ன லைன், ஏதாவது ஒரு சின்ன லைன் யோசிச்சா கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணுவார். இப்படி அடுத்தடுத்து இப்படி ஒரு லைன் இருக்குண்ணே, இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ. நானும் அவர் அண்ணன் கூப்பிடுவேன், அவரும் அண்ணன் கூப்பிடுவேன், மாறி மாறி நாங்கள் அண்ணன்களாக கூப்பிட்டு அன்பு மொழியை பொழிஞ்சிக்குவோம். இந்த அன்பு வாய்ப்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே, ரொம்ப நன்றி. சித்தார்த் சார், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு வந்து நான் ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கேன், நான் ஒரு பெரிய ஃபேன் சார். ஏன்னா ஜிகர்தண்டா படமாகட்டும், நிறைய படம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். ரொம்ப ஜிகர்தண்டா ஏன் பிடிக்குன்னா, நானும் மதுரை சார். அதனால் நம்ம ஜிகர்தண்டா பார்க்கும்போது நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம ஊர் ஆளுங்க எல்லாரையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு நிப்பாட்டின ஒரு படம் சார். அப்போ வந்து ஒரு அந்த ஊர்னி கதாபாத்திரம், நம்ம நண்பர் கருணா நடித்த கதாபாத்திரத்தில் ஒரு ஏக்கமாக இருக்கும், சார் இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம் பயங்கரமாக இருக்கும் சார். அப்போ இருந்து வந்து நான் ரொம்ப உங்கள் கூட நடிக்கணும் எனக்கு ரொம்ப பெரிய விருப்பம் சார். இந்த படத்தில் எனக்கு நடந்திருக்கு. ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ நல்லா எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க. ஒரு நாள் வந்து பசிக்குதுன்னு சொன்னேன், ஒன்றுமே கேட்கல, ஒரு 1 ஹவரில் வந்து வரிசையாக அடிக்கிட்டாரு. எங்கே போனாலும் இது கிடச்சிருது, நம்ம படத்தில் இன்னும் மிகச்சிறப்பாக கிடச்சிச்சு சார். ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக சினிமாவை பற்றி, பொது விஷயங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவாக எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த அறிவு பகிர்தல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் படித்த விஷயங்களை நம்ம போய் நம்மளால் ரொம்ப படிக்கிற ஆள் கிடையாது. பட் அதை அவங்க பகிர்ந்துக்கும் போது அது நிறைய விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு சார், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
2011 நாளை இயக்குனர் சீசன் 1 அதில் 5 பேர் ஃபைனலிஸ்ட். கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமி, அஜய் ஞானமுத்து, பாலாஜி மோகன், அப்புறம் இன்னும் 5வது வந்து சாமுவேல் மேத்யூ. நான் வந்து ஆனால் எல்லாருமே படம் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து காதலில் சொதப்பது எப்படி சித்தார்த்தோட எடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஜிகர் தண்டா எல்லாரும் பண்ணாங்க. ஐ திங்க் ஐம் கம்ப்ளீட்டிங் த சைக்கிள். இப்போ பல வருடங்கள் 13 வருஷம் கழித்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எல்லாருமே இப்போ படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சித்தார்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். உங்கள்கிட்ட நான் நிறைய கற்றுருந்துருக்கேன். பட் ஆனால் ஒரு விஷயம் நான் சித்தார்த் பற்றி சொல்லணுன்னா, ஐ ஆல்வேஸ் அட்மையர் த வே ஹி ரெஸ்பெக்ட்ஸ் விமன். அது வந்து இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். அது வந்து நான் எல்லாருக்கும் அதை சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரு சீனு டேரக்டர் கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஹீரோயினை அடிக்கணும், சித்தார்த் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அப்புறம் டேரக்டர் வந்து சொன்னார். எங்களுக்குலாம் லைட்டாக கோவம், ஏன் இதெல்லாம் அப்படின்னு. ஆனால் படம் முடித்து பார்க்குறப்போ அவர் அடிக்காமல் அந்த சீனை பண்ணியிருப்பார். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அடிச்சிருந்ததுன்னா கூட அவ்வளோ நல்லா இருந்திருக்காது அந்த சீனு. ஆனால் அதில் அவர் அந்த இடத்துல ஹி புட் இஸ் ஃபுட் டவுன் அன்சலுக்கு இல்லைங்க, ஐ கேனாட் டூ திஸ் சாங், ஐ கேனாட் டூ திஸ் ஷார்ட் அப்படின்னு சொன்னது வந்து தட்ஸ் பிரில்லியன்ட் சித்தார்த். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ராஜ்சேகர், நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கதை சொன்னதுலேருந்து ராஜ்சேகர் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் ஒன்று சொல்லியிருந்தார், பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னு. ஆமாம், பட்ஜெட் ஜாஸ்தியாக போச்சு. ஆனால் ராஜ்சேகர் ஒரு செம்ம ட்ரிக்கு வச்சுருப்பார். பட்ஜெட் ஜாஸ்தியாக போகிறப்போ என்னை கூப்பிட்டு படத்தை காட்டுவார். படத்தை காட்டிட்டு சார் இன்னும் கொஞ்சம் போவோம் அப்படின்றார். சரி ஓகே கேட்டு, ஏன்னா அந்த படம் அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த படத்தை நான் மேக்கிங்கில் அவ்வளோ வாட்டி பார்த்தேன். ஒரு வாட்டி பார்க்குறப்போ கான்ஃபிடென்ஸ் நிறைய ஆகிட்டே தான் இருந்தது. ஓகே, வி ஆர் டூயிங் சம்திங் ரியலி குட் அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ ராஜ்சேகர். எல்லாருக்கும் வணக்கம். நேற்று இன்டர்வியூவில் காமெடியாக பேசிகிட்டு இருந்தோம். பிகாஸ் நான் இந்த சைக்கோ ஃபிலிம்ஸ், அப்புறம் த்ரில்லர் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஃபிலிம்ஸாக எனக்கு பேக் டு பேக் அப்படியே ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ராஜ்சேகர் வந்து சொல்லும்பொழுது ஃபஸ்ட் கதை கேட்குறதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கான்னு தெரில, லவ் சாங் இருக்குன்னா நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தோம். பிகாஸ் நான் கிட்டத்தட்ட லவ் சாங்ஸ் பண்ணுறதே நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் மாறாக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் அவர் சொன்னார், இல்லை சார் 5 பாட்டு இருக்குது. ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது 5 சாங்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் நான் 4 சாங்ஸ் அண்ட் போக போக இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ 8 சாங் ஆகிருக்கு. பட் 8மே லிட்ரலி இந்த மாதிரி மியூசிக்கலாக ஒவ்வொரு சாங்கும் டக்குன்னு ஒரு இன்சர்ட்டாக வராமல் ஒரு ஸ்டோரியோட நரேஷனுக்குள்ளேயே ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே எனக்கு ஐ வாஸ் லைக் ரியலி எக்ஸைட்டட். பட் அவர் ஃபஸ்ட்டு நரேட் பண்ண ஆரம்பிக்கும்பொழுது ஒரு சீரியஸான சீன் இருக்கும். பட் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோடு சொல்லுவார். நான் ஒரு நிமிஷம் இது சீரியஸான சீனா இல்லை காமெடியா அப்படின்னு கேட்பேன். பட் அந்த மாதிரி ஏன்னா படத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹியூமர் ஒன்று பின்னாடி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் தி ஒரு யூனிக்கான ஒரு நரேஷன் ஸ்டைல். அவர் நரேட் பண்ணும்போது எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஃபில்மாக பார்க்கும்போது ஆக்சுவலி அது எனக்கு புரிஞ்சுது அவர் எப்படி அதை கன்சீவ் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அதுக்கு ஹட்ஸ் ஆஃப் டு ராஜ்சேகர் அண்ட் சித்தார்த் சார். அஃப்கோர்ஸ் எல்லோரும் சொன்ன மாதிரி பிக் ஃபேன். அண்ட் அவர் ஒரு இன்னும் ரொமான்டிக் ஹீரோவாக நம்ம பார்த்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், பயங்கரமான மியூசிக்கல் சென்ஸ். அண்ட் அவரோட சாங்ஸில் எல்லாமே படத்தில் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படமும் சரி, பண்ண படங்கள்லையுமே சாங்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அது ரீச் ஆகும். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரெஷராகவும் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம அதை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் கண்டிப்பாக நாங்கள் ஸ்கிரிப்ட் பேசி முடித்தோடனே சித்தார்த் சார் கண்டிப்பாக ஒரு சாங் பாடணுன்னு நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ண சாங் ஒன்று. அண்ட் இப்போ வந்து நீங்கள் என்ன பார்த்தி அது படத்துக்கு நடுவில் வந்துச்சு. அண்ட் இட் லைக் இதுதான் அவருக்கு சார் கரெக்டாக இருக்கும்னு. அண்ட் இப்போது ஐ எம் ரியலி கிளாட் டு கொலாபரேட் சார். அண்ட் ஆஷிகா அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் 3rd கொலாபரேஷன் எங்களுக்கு. அண்ட் அமிகோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட தெலுங்கு ஃபில்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுவும் நாங்கள் பேரலாக சில சீன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் very like Subbulakshmi, I really liked performance and miss you and the whole cast. Everyone இந்த சின்ன நியூயன்சஸ் தான். சின்ன ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும், டக்குன்னு ஒரு பஞ்ச் பாலசரவணன் இல்லை யாராவது கருணாஸ் யாராவது
கொடுத்துருவாங்க. ஸோ அண்ட் மேட்ச் பண்ணி ஐ மீன் இட்ஸ் லைக் ஃபில்மாக இப்போது லாஸ்ட் வீக் ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறம் திரும்ப பார்க்கும்போது அது லைக் ரியலி ஹாப்பி. ஓகே பரவாயில்ல, ஒரு ஒரு நல்ல ப்ராஜெக்டில் இருக்கோம் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. அண்ட் இன்னொரு எனக்கு ஃப்ரெண்ட் கிடைச்சாரு, தட் இஸ் சாம், ப்ரொடியூசர். என்னென்னா ஒரு படம் பண்ணும்பொழுது அஃப்கோர்ஸ் அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணுறாரு ஒரு ப்ரொடியூசர், அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் அதுக்கு பின்னாடி பெனிஃபிட்ஸ் தாண்டி அந்த ஜேர்னியை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் சாம் லிட்ரலி ஹி வாஸ் என்ஜாயிங் எவ்ரி மூமெண்ட். அந்த சாங் கம்போசிங்கில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபில்மு டைம் எடுத்து யூனோ லைக் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஆடியோ லேபிள் ஆகட்டும், இல்லை யூனோ இப்போ ரெட் ஜெயண்ட் மாதிரி ஒரு பெரிய யூனோ லைக் கொலாபரேட் பண்ணுறது, இட்ஸ் லைக் இட்ஸ் ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ப்ரொடியூசர் ஃபார் தமிழ் industry. And next film we are working together and I hope you like the film. இப்போ இருக்க ஒரு நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு கஜகஜான்னு இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டாக போயிட்டு ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படம் மேலே உள்ள கான்ஃபிடென்ட்டில் உங்களுக்கு முன்னாடியே போட்டு காமிக்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு இதை நான் இந்த ஸ்டேஜ் இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருக்கிறேன். இது என்னோடய 3வது படம். ஆனால் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். மிஸ் யூ இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, என் ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் அது எனக்கு இன்ஸ்பயர் ஆனிச்சு. அதுலேருந்து தான் அந்த கதை உருவானுச்சு. அப்புறம் அதை என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் நான் சும்மா அதை கதையை டெவலப் பண்ணி சொன்னேன். அடுத்து நீ பண்ணுற படம் இதாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டும் அவங்க தான் பண்ணாங்க. அவங்க பேரை நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே இந்த சொல்லணும். ஒன்று என்னோட ரிலேட்டிவ் அவங்க சரண்யா, அவங்க ஹஸ்பண்டு அன்பில் ராஜா, இவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு இனிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சப்போர்ட்டில் தான் இந்த படமே உருவானுச்சு. எல்லா லவ்வுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த லவ் ஸ்டோரிக்கு அவங்க தான் ஃபஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரைட்டர் அசோக்கோட ஃப்ரெண்டு முகுந்தன், அவர் மூலமாக தான் நான் சாமை மீட் பண்ணேன். அவர்கிட்ட தான் ஃபஸ்ட் நான் அந்த கதையை சொன்னேன். அப்புறம் கேட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு சாமும் அவங்க ஒய்ஃப் மோனிகா 2 பேரும் தான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ரசிகை மோனிகா மேம் தான் இந்த கதையை கேட்டு. அவர் கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டார், இதுக்கு எவ்வளோ என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு. மோனிகா மேம் தான் அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க ஓகே பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஏன்னா நாங்கள் அங்கே ஓகே பண்ணிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ். சாமை பற்றி நான் சொல்லணும்னா, நான் லாஸ்ட் படம் சௌத்ரி சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். அவர் ஒரு விஷயம் கமிட் பண்ணால் அதை செஞ்சிருவார். இந்த மிஸ்ஸே படத்தோட ப்ரொடியூசர் சாமுவேல் மேத்யூ ஒரு விஷயத்தை செய்ய முடியுங்கிறத தான் கமிட்மெண்ட்டே பண்ணுவார். என்ன விஷயம்னாலும் நான் அவருக்கும் எனக்கும் எதுலேயும் ஒத்து வராது. ஒத்து வந்த ஒரே விஷயம் இந்த கதை. நான் சொல்லி எதுவும் அவருக்கு கன்வின்ஸ் ஆகாது. நான் ஒன்று நினைப்பேன், அவர் ஒன்று நினைப்பார். நான் ஒரு லொக்கேஷன் சொல்லுவேன், இல்லை அந்த லொக்கேஷன் அது. ஆனால் இந்த ஒரே விஷயத்தில் ஒற்றுமை இருந்துச்சுன்னா அந்த கதை அது அவருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் பிடிச்ச மாதிரி வந்திருக்கு. இந்த படம் நான் பிடிச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு காரணம் சாமுவேல் மேத்யூ. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு அசோக் இந்த படத்தில் இந்த கதையை நான் அந்த கதை ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல, அந்த ஃப்ரெண்டு அவருக்கும் ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டோட லைஃப்னு சொன்னது. அப்புறம் அவரை பற்றி நிறையா சொல்லணும். அவர் என்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாரு. அவரோட நான் முந்தின படங்களில் இருக்க நிறைய டைலாக்ஸ் இருக்குது. இந்த படத்தில் இருக்க டைலாக்ஸ் சொல்லலாம், அது கதையை சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் என்னோடய ஃபஸ்ட் படத்தில் ஒரு டைலாக் எழுதியிருப்பார். காலைல எழுந்திரிச்சோன்னே ஒரு பாட்டு கேட்டால் அது அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம மனசுலேயே இருக்கும்ல, அது மாதிரி உன்னை என்னைக்கு பார்த்தோன்னா அதுலேருந்து எனக்கு என் மனசில் நீ ஓடிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகான ஓமையெல்லாம் அதில் அழகாக பயன்படுத்தியிருப்பார். அப்புறம் கடத்தில் சந்திப்போம்ல ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு டைலாக் எழுதியிருப்பார். அதை ஆக்சுவலாக இந்த ரீல்ஸ் இன்ஸ்டா இதிலலாம் நான் நிறையா பார்த்துருக்குறேன். பசங்கள்லாம் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி.
அப்பா அம்மா பொண்ணு பார்த்தா தான் ஊருக்கு சொந்தக்காரங்க ஜாதிக்காரங்க பார்ப்பாங்க. நான் ஃப்ரெண்டு உனக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கேன்னு தான் பார்ப்பேன் அப்படின்னா அதை சொல்லுவார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவர் எழுதியிருப்பார். இந்த படத்தில் நிறையா எழுதியிருக்கிறாரு. நம்ம ட்ரெய்லரில் காமிச்சிருக்கிறோம். ட்ரெய்லரில் காமிக்காத ஒரு டைலாக்னா, சினிமாவில் தான் எல்லாத்துமே ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நிஜத்தில் எல்லாமே மைண்டு தான், தாட் தான் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. இந்த மாதிரி நிறையா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் சொல்லுவேன். அவரை பற்றி சொல்லணும்னா அவரோட ஒர்க்கை பற்றி சொல்கிறது தான் அப்படின்றனால எல்லாத்தையும் சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார். நான் எப்படி இந்த கதை ஆரம்பிச்சிச்சோ அப்படியே வரேன். அதில் ஒரு விஷயம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஜிப்ரான் சார்ட்ட போய் அவரோட வாகிஸோட வாழை நான் அவரோட பெரிய ஃபேன். அவரோட ஒரு சாங்ஸும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அதுக்கப்புறம் திருமணம் நிக்கா, அப்புறம் சென்னை டு சிங்கப்பூர், அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணணும்னு அது அப்போயே முடிவு பண்ணிட்டேன். எப்போ என்னால் அந்த முடிவு எடுக்க முடியுதோ. ஃபஸ்ட்டு 2 படத்தில் ப்ரொடியூசர்ஸ் சாய்ஸில் தான் போகணும். இந்த படத்தில் என்னோடய சாய்ஸு நான் அவர் தேர்ந்தெடுத்து அவரோட ஒர்க் பண்ணது ஜிப்ரான் சார். அது முடிஞ்சு அப்புறம் என்னோடய சினிமாட்டோகிராஃபர் கேஜி வெங்கடேஷ். நானும் அவரும் ரொம்ப பேச மாட்டோம். நான் படத்துக்கு முன்னாடியே நிறையா பேசிட்டோம். எல்லாமே கலர் பேலட்லேருந்து எல்லாமே முன்னாடியே பேசிட்டோம். ஸ்பாட்டில் நான் என் கண்டு பார்த்தா அவர் என்னை பார்த்தாருனாலே எங்கள் 2 பேத்துக்கும் தெரிஞ்சிடும். நான் அங்கே வந்துட்டு நம்ம எதுவும் சீன் பண்ண தேவையே இல்லை. சீன்னா சும்மா நம்ம அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியும். அதை நான் இப்படி கையை காமிச்சாலே அவருக்கு புரியும். அதெல்லாம் ஈஸியாக நடந்துருச்சு. அவரோட ஒர்க்கு, அவர் மனோஜ் பரமன் சாரோட அசிஸ்டண்ட்டு. நிறைய பேர் கேட்டதே இது யார் சினிமாட்டோகிராஃபர். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தோன்னே என்கிட்ட ஃபஸ்ட்டு எல்லாரும் கேட்டது சினிமாட்டோகிராஃபர் தான். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு எடிட்டர். இப்போ கூட ஏதாவது ஒருத்தான் பண்ணிகிட்டு இருப்பார். மேலே தான் இருக்கிறாரு, மேலே இருக்கிறாரு. ஓகே. அவரை மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணவே யாருமே கிடையாது. ஆனால் ரொம்ப லேட், அதனாலே ரொம்ப ஸ்மார்ட். அப்புறம் நம்ம படத்தில் நடித்த நடிகர்களை பற்றிலாம் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஆஷிகா மேம். இந்த படத்தில் அவங்கள நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் எப்போவுமே மோஸ்ட்லி அந்த படத்தில் இருக்க அவங்க படம் பார்த்ததில்லை. அதுக்கு முன்னாடி நான் மோஸ்ட்லி படமும் ரொம்ப அந்த மாதிரி படம் பார்த்து பண்ணுறத விட ஒருத்தவங்க இயல்பான கேரக்டர்லேயே பார்த்து எனக்கு பிடிச்சி அதை வச்சு தான் நான் நிறைய பேரை தேர்ந்தெடுத்திருக்கேன் நான் படத்தில். அந்த மாதிரி எனக்கு இவங்களோட அந்த அவங்க இன்டர்வியூவில் பேசினது, அவங்க இதில் அவங்களோட ரீல்ஸ் இன்ஸ்டாவில் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாங்கன்னு நம்பி நான் ஒரு விஷயம் பண்ணேன். அவங்க நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் படம் வந்தோன்னே பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அசோக் சொன்ன மாதிரி வேறு மொழி தெரியாமல் அப்படிலாம் எனக்கு தெரியல. இப்போ பேசும்போதே எனக்கு நீங்கள் எனக்கு பேச தமிழில் தான் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே பேசுனீங்க. இதை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ண, ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். அப்புறம் பாலசரவணன் சார். பாலசரவணன் சாரே எனக்கு சொல்ல வரல, பாலா அண்ணன் அப்படி தான் சொல்லுவேன். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப இயல்பாக வடிவேல் சாரோடதும் விவேக் சார் 2 கலந்து நான் அவர்கிட்ட பார்ப்பேன். சூப்பராக பண்ணுவார். அவ்வளோ இயல்பாக அவரோட இது இருக்கும்.